வணக்கம் அன்பு மாணவர்களே. இந்த பாலிசி பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல நேற்றைய தினம் நாம் பார்த்தது ஸ்ட்ராமேன். இப்போ இன்னைக்கு அதுல இன்னொன்னு இருக்கு, அட் ஹோமினம் அப்படின்னு சொல்லுவோம். அட் ஹோமினம் அப்படின்னா என்னன்னா, அவர் எதிராளி சொல்ல வந்த கருத்தை பற்றி பேசாமல் அட்டாக்க அவர் மேலேயே கொடுக்கறது. அவரை தரக்குறைவா அவரை பேசுறது. அவர் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன, அந்த பாயிண்ட்ல தானே நாம ஆர்குமெண்ட் வைக்கணும். அது வைக்காம அவரை பத்தி குறைவாக பேசுதல், தரம் தாழ்ந்து பேசுறது, இப்படி இருக்கிறத அட் ஹோமினம் அப்படின்னு சொல்லுவாங்க. An argument directed against a person rather than the position they are maintaining, rather than the argument they are doing. இதுதான் இதனுடைய அர்த்தம். அவர் சொல்ல வந்த கருத்திலே நம்முடைய எதிர்கருத்தையோ எதிர்வாதத்தையோ அல்லது அதை ஒப்பு நோக்கியோ வைப்பதுக்கு மாறாக சொல்ல வந்தவரின் குற்றத்தை பற்றி பேசுதல். அவரை பத்தி எனக்கு தெரியாதா, அவரே இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. கருத்தை சொல்லாமல் ஆளை அட்டாக் பண்றத அட் ஹோமினம் என்று சொல்லுவார்கள். உதாரணமாக an ad hominem response, இந்த ரெஸ்பான்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்களே, இவங்க பதில் கொடுத்தது ஆளை அட்டாக் பண்றது மாதிரி இருக்க ஒழிய என்னுடைய கருத்துக்கான எதிர்வாதமாக இல்லை அப்படிங்கிறத an ad hominem response it is என்று சொல்லுவார்கள்.